கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதத்திலுமே அவர் நமக்கு வாழ்க்கையை புஷ் பண்ணி நமக்கு எல்லாத்திலுமே நன்மை கொடுத்து அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் நம்மை தேடி வருகிறார். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் இதிலிருந்து மேலாக உயர்த்த அவருடைய விருப்பமும் சித்தமாக இருக்குது. அதைத்தான் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதைத்தான் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கீங்க. கர்த்தர் மேல் நீங்கள் பிரியமாக இருக்கிறதுனால தான் சின்ன சின்ன வீடியோவில் நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிருபை எல்லாம் கிடைக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள், அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். நம்முடைய தேவன் பாருங்க, நாம் எதை நோக்கி செல்ல விரும்புகிறோமோ, இது எனக்கு வேணும், இதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வத்தை தேவன் வச்சிருக்காரு. பாருங்க, நமக்குள்ளே ஏற்கனவே அது பில்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த ஆர்வம். அதுக்குள்ளே இருந்து நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், படிக்கணும், வாங்கணும், முன்னேறணும், சம்பாதிக்கிறோம், கடல் கடந்து போகிறான் சம்பாதிக்கிறது, மொழி விட்டு நாடு விட்டு நாடு, ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, கலாச்சாரம்லாம் மாறின இடங்கள்லாம் போய் நின்று அவன் கற்றுக்கொள்ளணும்னு அவனுடைய ஆர்வத்தில் அவன் மிக அதிகமாக போகிறான். பாருங்கள், இந்த அற்புத தேவன் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்மளோட இருக்கிறார். ஆகையால் நம் தேவன் பாருங்கள், அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவனுடைய சமூகத்தின் கம்பீரத்தோடு அந்த விண்ணப்பத்தை நம் தேவனுக்கு வைத்து அவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா கம்பீரத்தோடு போகிறோம். எப்படி? நிச்சயமாக என் தேவன் இதை செய்து முடிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகையால் நான் இந்த இடத்துல தேவனிடத்தில் போய் அவருடைய சமூகத்தில் நின்று நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்காது ஒன்றுமில்லை, கிடைத்தே தீரும் என்று அந்த அளவுக்கு எனக்குள்ளே இருக்கிறவர், அதை செய்து முடிக்கிறவர். நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஆகையால் எங்களுக்கு குறைவில்லாத என் தேவன் எங்களுக்கு குறைகளை நீக்கி எல்லாத்தையும் அற்புதமாக தருகிற தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அவன் கம்பீரத்தோடு அவன் போகிறான். பாருங்க, அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி தேவன் என்ன பண்ணுறார் பாருங்க. அவன் மேல் பிரியமாகி இந்த மாதிரி அவனுடைய விசுவாசம் வளர்த்துட்டான். எப்படி? நீங்கள் ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும், ஒரு புது வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் வச்சுருக்கீங்க, இந்த வருஷத்துக்குள்ளே நான் அதை முடிக்கணும் அப்படின்னு. ஆனால் தேவன் பாருங்கள், அதை உங்கள் மேலே பிரியமாகி அதை முடித்து கொடுக்குறாரு. உங்களுக்கு அதை முடிக்க இருக்கிற எல்லா ஏற்பாடு செய்கிறார். நீங்கள் பணம் குறைவு இருந்தாலும், பணம் தட்டுப்பாடில் குறைவு இருந்தாலும் எல்லாத்தையும் இதையும் வாங்கி செஞ்சு உங்களுக்கு ஒரு ஊண்டுதலாக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார்கள். அந்த தேவன் பாருங்கள் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். எப்பொழுது நீங்கள் விண்ணப்பம் வைக்கும் பொழுது அதை செய்து முடிப்பின் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தில் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லும்போது அது நிச்சயமாக நடக்குது. அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அந்த தேவன் நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் எதை நினைக்கிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ, அந்த தேவன் அதன் பலனாக அவர் கொடுக்கிறார். இந்த விண்ணப்பத்தை நாம் வைக்கும் பொழுது தேவன் இந்த மாதிரி நம்ம மேல் பிரியமாக இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நாடுறீங்க, அது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் வச்சு அதை நான் எப்படியாவது அடையணும், அதை சென்று அதை கற்றுக்கொள்ளணும், அதை நான் எப்படியாவது செல்வத்தை பெருக்கணும், எல்லாத்துலேயும் ஒரு தூண்டுதலாக இருந்து நல்ல யோசனைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. வேத வசனத்தை எடுக்குங்க. அதிலோடு எப்படி நான் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வது, என்னுடைய இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது, கர்த்தர் எனக்கு எப்படிலாம் கற்றுக் கொடுக்கிறார், மாயமான பொய்களை சொல்லிக் கொடுக்கிற அந்த பிசாசை எப்படி என்னிடத்துலேருந்து துரத்துது, தேவனுடைய வார்த்தை நான் எப்படி இதயத்துக்குள்ளே வைக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் வருகிறது, அதை செய்கிறான். இப்படி செய்வன் மேலே தேவன் என்ன செய்கிறார்? பிரியமாக இருக்கிறார். பிரியமாக இருந்தது மட்டுமல்ல, அவனுக்கு என்ன செய்கிறார்? மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுக்கிறார். இப்படி செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் அவனுக்கு கிடைக்கும். இதைத்தான் தேடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார். அவர் பதிலளிக்கிற தேவன், விண்ணப்பத்தை பதிலளிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதை பற்றி சொல்லுவாங்க? அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் முதலிடம் கொடுத்தது மட்டுமல்ல, அதற்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, அது மேல் பிரியமாக இருக்கிறீங்க, அதனோடு மனம் பொருந்திருக்கீங்க. இப்படி இருக்கும் பொழுது ஒரு விசுவாசத்தை பார்க்கிறார். விசுவாசத்தை பார்த்தது மட்டுமல்ல, உங்கள் மேல் பிரியமாக இருந்து உங்களுடைய நீதியின் அந்த
அந்த அந்த இதை செய்கிற அந்த நீதியின் பிரகாரம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.